ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா நானும் அப்பாவும் மட்டும்தான். எங்கள் ஆத்துக்கார் ஊருக்கு போயிருக்கார், மாமியாருக்கு உடம்பு முடியலன்னு பார்க்க போயிருக்கார். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா 1 pot ரைஸ் ஒன்று பண்ணிக்கலாம். காத்தாலேருந்து ரொம்ப தலைவலிச்சுட்டே வேற இருக்கு. ஸோ இன்னைக்கு 1-2 கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு குக்கிங் வீடியோக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் நான் தென் அண்ட் தேர் கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிவிடுறேன் மெஜாரிட்டி ஆஃப் த டைம். நேத்திக்கு கூட எனக்கு யாரோ ஒருத்தர் போட்டிருந்தா, ஐ எம் சோ மச் ஹாப்பி தட் நீங்க எல்லாருடைய இதுக்கும் ரிப்ளை பண்றேன் அப்படின்னு. எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் டைம் எடுத்து என் வீடியோவை பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணச்ச உங்களுக்கு நான் கண்டிப்பா அந்த மரியாதையை கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால நான் முடிஞ்ச மட்டும் தென் அண்ட் தேர் நான் ரிப்ளை கொடுத்துட்றேன் உங்களுக்கு. கீன்வான்றது நான் சமீபத்தில் கொஷின்ஸ் நிறைய வருது. அது ஒரு டைப் ஆஃப் சீட் வெரைட்டி, அது மில்லட்ஸ் கிடையாது. ஸோ இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு 1000 ரூபா கூட கிலோ வித்துது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ பார்த்தேன் அப்படின்னாக்கா 140-160 ருபீஸ்க்கோ அந்த அளவுக்கு அது குறைஞ்சிடுது. வெயிட் ரிடக்ஷன் பண்றவா கண்டிப்பா அதை ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ரைஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்டா சாப்பிடலாம். அது மில்லட்ஸ் கிடையாது, இட்ஸ் அ சீட் வெரைட்டி, ஹை ரிச் இன் புரோட்டீன். அது ரொம்ப உங்களுக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட் சர்ச் இட் இன் த கூகுள், யூ வில் கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ கீன்வா உங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு பண்ணக்கூடிய ஐட்டத்தை கூட நீங்க ரைஸ்க்கு பதிலாக கீன்வா போட்டு பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது என்னுடைய வெசல் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷார்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதாவது நான் பொதுவா வாங்குறது டிமார்ட், ஸ்டார் பஜார் அண்ட் பிக் பஜார் இப்ப ஸ்மார்ட் பஜார்னு பேர் மாத்திருக்கா. ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கிடைக்கும், 699, 799க்கு. ஸோ கண்டிப்பாக என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோல அதை கொடுத்துருக்கேன். டிமார்ட் தனியா கொடுத்துருக்கேன், ஸ்டார் பஜார் கொடுத்துருக்கேன், ஸ்மார்ட் பஜார் கொடுத்துருக்கேன். அதை உட்காந்து நீங்க ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். ஸோ ப்ரைஸோட அழகா காமிச்சிருக்கேன். ஸோ அதனால தயவு செய்து அதை செக் பண்ணலாம். என்னோட வெசல்ஸ் மெஜாரிட்டி நான் அங்கதான் வாங்கியிருக்கேன். ஸோ பெருசா வெளியில எதுவும் வாங்கவே இல்லை. என்னுடைய ஆல் பிராஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்டிக் கலெக்ஷன்ஸ். எல்லாமே நான் ஏதாவது ஒரு ஆன்டிக் ஷாப்லயோ இல்லைன்னா சித்திரகலா பரிஷத்துல ஒரு லேடி ஒரு பெரிய ஷாப்பே வச்சிருக்கா. அவ சென்னையில இருக்க கலாக்ஷேத்ரான்ற இடத்துல போடுறான்னு நினைக்கிறேன். ஸோ அவ காரக்குடியில போய் நிறைய கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வரதெல்லாம் அவ இங்க சேல் பண்றா. கண்டிப்பாக சித்திரகலா பரிஷத்துல பர்மனண்டாவே இருக்கு, எப்ப போனாலுமே நீங்க பாக்கலாம் பெங்களூர்ல. ஸோ அது நீங்க செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, பிரைஸ் எப்படியோ நீங்க பார்கெயின் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. ஒரு காலத்துல நான் வாங்கினது அப்பெல்லாம் இவ்வளவு மோகமே கிடையாது. அப்ப வாங்கின போது பிரைஸ் இந்த அளவுக்கும் இல்ல. இப்ப எல்லாமே நெட்டுனால பிரைசஸ் ஜாஸ்தியா ஆயிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல யாருக்கு எது வேணுமோ தாராளமா நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அந்த கரண்டி அப்கோர்ஸ் ரத்னா ஸ்டோர்ஸ் சென்னையில வாங்கியிருக்கேன். ஆனா இப்ப எல்லா கடையிலயுமே கிடைக்கிறது. நியர்பை உங்களுடைய எனி மெட்டல் ஸ்டோர்ஸ், அதாவது இந்த பாத்திரங்கள் இருக்கிற இடங்கள்ல போய் பார்த்தேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு சில கொஸ்டின்ஸ் சொல்ல வேண்டியிருந்தது. அதே போல நான் எந்த ஏரியால இருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்கிறேன். நிறைய நேரங்கள்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் நிறைய பேருக்கு நான் வீடியோல சொல்லச்சியே தெரியும் நான் இங்க இருக்கேன், இதுக்கு பக்கத்துல நான் நிறைய பேருக்கு போடவும் செய்யறேன். பட் ரொம்ப ப்ரிசைஸ்டா கேட்டேன் அப்படின்னாக்கா சோசியல் மீடியால ரொம்ப பப்ளிக்கா நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு கூட கொஞ்சம் ஹெசிடென்ட்டா இருக்கு. ஸோ அதனால தயவு செய்து ரொம்ப ப்ரிசைஸ்டா கொஸ்டின் கேட்காதீங்க. 4வது கொஸ்டின்ஸ் உங்க ஆத்துக்கார் ஏன் அப்படி நடக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்க ஆத்துக்காருக்கு சின்ன வயசுல போலியோ அட்டாக் ஆயிருக்கு. ஸோ அதனால அவருக்கு ஒரு கால் தாங்கிதான் நடப்பேன். ஸோ தயவு செய்து அகைன் இந்த கொஸ்டின்ஸ் வேண்டாம். நான் நிறைய பேருக்கு கீழே கொஸ்டின்ல போட்டிருக்கேன் இந்த மாதிரி போலியோ அப்படின்ட்டு. ஸோ அவ சொந்தக்காரெல்லாம் பாக்கறச்ச எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ பர்சனல் கொஸ்டின்ஸ் ரொம்ப போனேன்னா சில நேரங்கள்ல அவாய்ட் பண்ண வேண்டி வரும். சோ முடிஞ்ச மட்டும் நான் இது எனக்கு வருத்தமோ எங்க ஆத்துக்காருக்கு வருத்தமோ அப்படி கிடையாது. பட் வேண்டாம், நமக்கே தெரியறது இல்லையா, வித்தியாசமா ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குன்னாக்கா அத நோண்டி கேட்க கூடாது. அதுதான் நல்ல விஷயம் கூட. அதுக்கப்புறமா இந்த சாரி போடுறேன் இல்லையா, நிறைய பேருக்கு
கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எஸ்பெஷலி இன் அண்ட் அரௌண்ட்ல எனக்கு நிறைய பேர் இருக்கா. சரி, உன்னோட வீடியோ பாக்குறதுனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி இங்க கிடைச்சிருக்குன்னு தெரியறது. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்திக்கே கூட என்னோட வீடியோ பார்த்துட்டு ஒரு 7 மணிக்கு மேல எங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து கால், எப்படி இருக்கு மழை, போய் வாங்கிட்டு வரட்டுமா, உகாதிக்கு ஷாப்பிங் போக வேண்டியிருக்கு, உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா ஐ எம் வெரி மச் ஹாப்பி, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு உபயோகத்துக்கு தான் அது போடுறதே. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தாராளமா பாத்துக்கோங்க. சப்போஸ் இல்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், உண்மை தப்பு இல்ல. பிகாஸ் எல்லா டாபிக்கும் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து பாலிடிக்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. முன்னாடி காலத்துல கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப கிரிக்கெட்டும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எங்க ஆத்துக்கார் இன்னைக்கு காத்தாலையும் சொன்னார், இன்னைக்கு இந்தியா கிரிக்கெட் ஃபைனல்ல, சோ நீ வீடியோ போட போறியா அப்படின்னாரு. என் டியூட்டியை நான் செய்யறேன், பாக்குறவா பாக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சோ பாக்குறவா கிரிக்கெட் மேட்ச் பார்க்கட்டும், என் வீடியோ பாக்குறவா பார்க்கட்டும், ஒன்னும் தப்பு இல்லை. சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் இன்னைக்கு கட்டிட்டு அந்த சாரி விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ எனக்கு மைசூர் சில்க் விவரங்கள் தெரியாது. நான் வந்து என்னோட டேஸ்டே டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் இன்னும் ப்ராப்பரா நான்லாம் இன்னும் வீடியோக்கு வரவே இல்லை. நான் ஏதோ குக்கிங் பண்றேன், ஆத்துல அப்படியே அப்படி ஜஸ்ட் போயிட்டு இருக்கேன். என்னோட ஃபேஷன் டேஸ்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எனக்கு மைசூர் சில்க் பத்தி ரொம்ப பெருசா தெரியல. நான் காமிக்கிற எந்த வீடியோவுமே KSICன்னு இருக்கு இல்லையா, இந்த கர்நாடகாவோட ஸ்டேட், இது அது கிடையாது. அவளுடைய KSICயோட மார்க் வேற, அவளுடைய குவாலிட்டி வேற. இங்க எக்ஸிபிஷன்ஸ்ல வர்றது எதுவுமே அது கிடையாது. ஆனா பியோர் சில்க், ஜரியில ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கு, கிராம்ல டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லாரும் வாங்குற மாதிரி பட்ஜெட்ல 1000 ரூபாயில இருந்து 35,000 வரைக்கும் நான் பார்த்தேன். சோ யார் யாருக்கு என்னென்ன பட்ஜெட்ல யாருக்கு எடுக்க முடியாதோ அவ வாங்கிக்கிறா. நமக்கு இஷ்டம் இருந்தா வாங்கிக்க போறோம், நமக்கு இஷ்டம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிட்டு வந்துட போறோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் சொல்லணும், கரெக்ட். இன்னைக்கு காலங்காத்தால நான் 3:45 அந்த கமெண்ட் படிச்சேன். எனக்கு கொஞ்சம் ட்ரிகர் ஆச்சு ஒரு மாதிரி. என்னன்னாக்கா, வீடியோ எடுக்கிறேன்ற பேர்ல எல்லாத்தையும் களைச்சு போட்டிருக்கேளே அப்படின்ட்டு. பொதுவாவே எனக்கு வந்து OCD ப்ராப்ளம் இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க உங்க ஆத்துக்கே நான் வரேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஆத்துல ஒரு குஷன் களைஞ்சு இருந்ததுன்னா நான் பேசிட்டே இருக்கச்சு அந்த குஷனை நேரா நிமித்தி வச்சுடுவேன். ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணினேன்னாக்கா பெட்டு இதெல்லாம் நான் செக் அவுட் பண்ணிச்சு சரியா பண்ணி வச்சுட்டு வருவேன். டேபிள் சேர் நகர்ந்து இருந்ததுன்னா அதை நேரா பண்ணிட்டு வருவேன். எங்க இருந்தாலும் சரி, ஹோட்டல்ல நான் சாப்பிட்டுட்டு எழுந்தா கூட திருப்பி சேர் எல்லாம் அப்படியே தள்ளிட்டு சில பேர் எழுந்து வருவாள், அந்த வேலைகள்லாம் நான் பண்ண மாட்டேன். நேத்திக்கு நான் வீடியோ எடுக்கிறச்ச காமிக்கிறதுக்கோசரம் இப்படி நகர்த்தி எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஷார்ட் எடுத்து அந்த பைக் முடிஞ்ச கையோட வீடியோவை கட் பண்ணிட்டு அகைன் அந்த சாரிய ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்தேன். அந்த ஷாப்ல தட் எக்ஸிபிஷன்ல இருக்கிற அந்த பீப்புள் எல்லாமே சொன்னா, இட்ஸ் ஓகே மேடம், நீங்க என்னதான் எடுத்து வச்சா கூட பின்னாடி வரவங்க கலைச்சுதான் போடுவாங்க மேடம், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னா. இல்ல நான் வீடியோ எடுக்கிறச்ச நகர்த்தி பார்த்தேன், வியூவர்ஸ்க்கு காமிக்கிறதுக்கு பிரைஸ் காமிக்கிறதுக்கெல்லாம் அகைன் நான் வந்து நீட்டா எடுத்து வச்சுடுவேன். அதே போல கடைகள்ல போய் எல்லாத்தையும் இறக்கி போடுன்னு சொல்லவே மாட்டேன். பேசாம நிப்பேன், பர்டிகுலர் பீஸ் இந்த இடத்துல இருக்க இந்த பீஸ் எடுத்து போடுன்னு சொல்லுவேன். அதுல ஒரு 4 பீஸ்ல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுவேன். அதே போல எல்லா ரேக்ல உள்ள அத்தனை இதை காமி அதை காமி பண்ண வைக்கவே மாட்டேன். அது எனக்கு எந்த காலத்திலயும் பிடிக்காது. அட் த சேம் டைம் அவ இறக்கியே ஃபோர்ஸ்பிளி இல்ல மேடம் நீங்க பாருங்கன்னு சொல்லி போட்டாலும் நான் பக்கத்துல கிடுக்கிடுன்னு அடிக்கிடுவேன். அவ சொல்லுவா, இட்ஸ் ஓகே நாங்களே அடிக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு தகுந்தாப்புல பண்ணணும்னு. பட் என்னால அது கலையறதுன்றது வேண்டான்ட்டு நான் அதை அப்படியே அடிக்க கொடுத்துருவேன். வேண்டாம், அதை எடுக்காதீங்க தயவு செய்து, இதுல எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டான கலர் எதுவும் இல்லை அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதனால நான் வந்து பொதுவா அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது. எங்க ஆத்துல சண்டையே அதுலதான் வரும். காத்தால எழுந்து பெட் ஸ்ப்ரெட் எடுத்து மடிச்சு வைக்கிறதுல இருந்து நான் உட்காந்து எழுந்து பெட்ல உட்காந்து எழுந்தா அந்த சுருக்கம் வரும் பாருங்க, யாராவது உட்காந்து எழுந்தனா பின்னாடி போய் அதை நீட் பண்ணிட்டே இருப்பேன். அது ஒரு வியாதி தான், ஒன்றும் பண்ண முடியல. பட் அப்பேற்பட்ட ஒரு ஆள் தான் நான். அப்படி எதுவும் பெரட்டி போட்டு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. பொதுவாவே நம்ம வந்து பாசிட்டிவா பேசுறதுக்கு கத்துண்டா நல்ல விஷயம்தான். சோ நான் இன்னைக்கு கட்டிட்டு இருக்கிற சாரி வந்து ஒரு பியோர் மட்கா, ஜூட் மட்கா. இது டசர் மட்கா சாரி, கம்ப்ளீட்டா இது சில்க் மார்க் சர்டிஃபைடு சில்க் சாரி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெங்கால் சைட்ல எல்லாம் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பியோர் ஹேண்ட்லூம் சாரீஸ் கிடைக்கும். இது வந்து டசர் மட்கா.
அட்டாச்சு பிளவுஸ் இருக்கு. நான் அதை ஸ்டிச் எல்லாம் பண்ணல. இதே மாதிரி ஒரு பிளாக்ல ஸ்ட்ரைப் இருக்கும். நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு வெஸ்ட் சைடு கிராப் டாப் போட்டு இருக்கேன். அவ்வளவுதான். சம்மருக்கு இந்த மாதிரி போட்டுனா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல் கம்ப்ளீட்டா ஒரு கருத்து போன ஆக்சிடைஸ்ட் சில்வர் இது. அதுதான் அந்த கருத்த கலர் தான் அதோட பியூட்டியே. அதுக்கு மேட்சா ஒரு இயர்ரிங் போட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்கிறேன் நீங்க எங்க ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மெஜாரிட்டி பார்த்தேன் அப்படின்னாக்கா வெஸ்ட் சைடு வாங்குவேன், மேக்ஸ் வாங்குவேன். அவ்வளவுதான். ரொம்ப கம்மி தான் ரிலையன்ஸ் எல்லாம். மெஜாரிட்டி வெஸ்ட் சைடு தான். எனக்கு வந்து ஃபிட்டிங் கம்ஃபர்டபுள். பிகாஸ் நாளா கொஞ்சம் ஒல்லியான ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதனால எனக்கு கம்ஃபர்டபுளா ஃபிட்டிங் கிடைக்கிறதுன்னு பார்த்தேன்னாக்கா எனக்கு வந்து வெஸ்ட் சைட்ல தான் கிடைக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி வெஸ்ட் சைட்ல தான் கலெக்ஷன் பண்ணுவேன் நான். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்ஸ் ரிப்பீட்டடா வர கொஸ்டின்ஸ் அதுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நோ ஆனியன் நோ கார்லிக் ஒரு கல்யாணங்கள்லாம், மாத்வா கல்யாணங்கள்லாம் வந்து அவ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நோ ஆனியன் நோ கார்லிக் தான் பண்ணுவா. புலாவ் மாதிரி போடுவா. அந்த புலாவ் வந்து இங்க வந்து எப்படி சொல்லுவானா பட்டர் ரெடி பண்ணதுன்னு சொல்லுவா. அதாவது பட்டர்னா வெண்ணெய் நினைச்சுக்காதீங்க. பட் இருக்கா இல்லையா அவளது. நம்ம வந்து இங்க சொல்லுவோம் இல்லையா பர்ச்சாரகன் சமைக்கிறவா அப்படின்ட்டுன்னு இந்த கல்யாணங்களுக்குலாம். அதே மாதிரி இந்த ஊர்ல வந்து கல்யாணங்களுக்கு பண்ணக்கூடிய பட் ஸ்டைல்ல பண்ணக்கூடிய ஒரு குக்கிங் தான் இன்னைக்கு. நோ ஆனியன் நோ கார்லிக், மேத்தி அண்ட் பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு புலாவ் அண்ட் குக்கும்பர் ரைத்தா. வெரி சிம்பிள். இதுக்கப்புறமா அதை சிம்பிளா காமிச்சிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதெல்லாம் தான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தளிகை தான் இன்னைக்கு. எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான். எங்கள் அத்துக்கார் ஊருக்கு போயிருக்க. ஸோ அதனால் வெரி வெரி சிம்பிள் 1 pot குக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு ஒரு வெந்தயம் அண்டு பட்டாணி போட்டு ஒரு பாத் ஆர் புலாவு. இது வந்து இந்த ஊர் கர்நாடகாலலாம் வந்து இந்த மாத்வா இவாலாம் இருக்கா இல்லையா அவாத்து கல்யாணங்கள்லாம் நோ ஆனியன் நோ கார்லிக் தான். இந்த ஊரில் வந்து மதுவே பட்டர்னு சமைக்கிற வாழ்க்கை. ஸோ அவளுடைய ஸ்டைலில் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு மெந்தே பாத் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக். இது வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துன்னு இருக்கேன். நீங்கள் சாதாரண அரிசிலையும் பண்ணலாம், ஜீரா ரைஸில் பண்ணலாம். இதையே வந்து நீங்கள் கோதுமை, உடச்ச கோதுமை, கீன்வா எல்லாத்துலேயுமே பண்ணலாம். ஸோ ரொம்ப மைல்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் குத்திக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். அதுக்கு நடுவில் நான் வந்து சும்மா ஒரு 4 லவங்கம், 2 ஏலக்காய், சின்னதாக பட்டை, ஒரு மலை ஏலக்காய், பெப்பர் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த டம்ளரால் 3/4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதை வந்து 1.25 டம்ளர் தண்ணியில் அலம்பி நனைச்சி வச்சுட்டுருக்கேன். ஒரு கைப்பிடி தட் இஸ் அரைக்கட்டு வெந்தயக்கீரை எடுத்துட்டுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக உரித்த பட்டாணி, தேங்காய், சின்ன தக்காளி 2, ட்ரை மேத்தி லீஃப், அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் கொத்தமல்லி, அதாவது கொத்தமல்லி தழை. இப்போ இதை போட்டுக்கிறேன். நான் இதை வந்து அரைக்கிறதுல போடாமல் நான் வந்து சாதத்தில் நேராக அரிசியில் நேராக போட்டு குக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது கொஞ்சம் வறுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் மராத்தி முக்கு ஏதாவது போட்டுக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். கல்யாணங்கள்லாம் இலையில புலாவுன்னு ஒன்று போடுவா இந்த ஊர்லலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கும். இது கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கேன், ஃப்ரெஷ் தேங்காய், கொத்தமல்லி தழை. இது ஒரு பெரட்டிட்டு கூடவே பச்சை மிளகா, 2 பச்சை மிளகாயை நான் வந்து கிள்ளி போட்டுருக்கேன். எனக்கு காரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக வேணுங்கிறவா ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இதை நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துன்னு வரேன். விழுதாக நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம மெந்திய பாத் பண்ணிக்கலாம்.
ஸோ நெய் குத்தின்னு இருக்கேன். ஸோ நெய் சுட ஆரம்பிச்சுடுத்து. நான் இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பை பொடி பொடியாக ஆக்கி இதை கொஞ்சம் செவக்க வறுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த தேங்காய் கொத்தமல்லி எல்லாம் வச்சு அரைச்சதில் சோம்பு உண்டு, வேணுங்கிறவோ சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் சோம்பு கூட சாப்பிட மாட்டேன், வாசனை பிடிக்காதுன்றவோ அவாய்ட் பண்ணிக்கலாம். சோம்பு போட்டாலும் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊர்லலாம் கோவில்கள்லாம் வந்து இந்த பாபா கோயிலெலாம் போனால் பிரசாதம் இஸ் பிரசாதம், அதில் ஒன்றுமே போடாமல் வெறும் சாதத்தையே கொடுத்தா கூட அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்கும். பட் ஆனால் அந்த புலவில் ஒரு காய் எதுவுமே இருக்காது, ஆனால் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாமே இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறது தான். ஸோ நான் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நடுவில் மெமரி போயிடுது. ஸோ தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பட்டாணி, ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. வெங்காயம் பூண்டு சாப்பிடாதவாலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் வந்து கீனுவா பண்ணிக்கோங்க, இல்லைனா உடச்ச கோதுமை பண்ணிக்கோங்க, இல்லைனா ஜீரா ரைஸ் போட்டு பண்ணுங்க. எது போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷு உரிச்ச பட்டாணி. ஸோ அதனால் அப்படியே ஜஸ்ட் ஒரு பெரட்டி எப்படி நம்ம சவுண்டு விட்ட கட்டையோடு அது வெந்துடும். ஊற வைக்கிறதா இருந்தால் ஊற வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா ஃப்ரோசன் பட்டாணி போட்டுக்கலாம். இப்போ சீசன் நமக்கு பட்டாணி சீசன், அதனால் அது போட்டிருக்கேன். கொஞ்சமாக அரிசிக்கும் சேர்த்தே உப்பு போட்டிருக்கேன். ஒரு செகண்ட் வதங்கட்டும். 2 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். சில பேர் அரைக்கிறதுல அரைக்கிறா, நான் அரைக்கிறதுல போட மாட்டேன். இப்போ நம்ம ட்ரை மேத்தி லீஃப் அதையும் ஆட் பண்ணிடலாம். கஸ்தூரி மேத்தி, இப்போ அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் ஜலம் குத்தி அரைச்சிருக்கேன். அந்த ஜலம் வந்து அரிசியை நான் இப்போ ஊற வச்சுருந்தேன் இல்லையா, 3/4 டம்ளருக்கு 1/4 டம்ளர் ஜலம் எடுத்தினேன். அந்த ஜலத்துலேயே தான் கொஞ்சம் எடுத்துனேன். நீங்கள் பார்த்து ஜலம் ஊற்றிக்கோங்க. ஒரு அரிசிக்கு ஒரு மாதிரியான தேவைகள் இருக்கும். ஸோ உங்கள் அரிசி எப்படியோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ அரிசியை ஆட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அலம்பி ஜலத்தில் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த அரிசியை ஆட் பண்ணிட்டேன். ஸோ 2 சவுண்டு விட்டால் போகிறோம். உங்களுடைய அரிசி எவ்வளவோ அதுக்கு தகுந்தாப்புல தயவுசெய்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டால் சாதம் நல்லா உதிராக வரும். மணி 10 தான் ஆறுது. அதுக்குள்ளே பசிக்கிறது, சாப்பாடு வேணும்னு கேட்குறா. அவதின்னு பண்ணின்னு இருக்கேன். நான் வெண்ணெய் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெண்ணெய் போட்டுடுங்க போகிறோம். அது அழகாக சாதம் நல்லா உதிராக வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு 2 விசில் வரட்டும். ஸோ ஒரே ஒரு குக்கும்பரை ரைத்தா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மெந்தே பாத் ஆஃப் பண்ணிவிட்டேன். ப்ரெஷர் அடங்கணும். நல்லா ப்ரெஷர் அடங்கி செட் ஆகிற வரைக்கும் விடணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன். நார்மல் தயிரை 2 நாள் முன்னாடி சாப்பிட்டுட்டேன். ரொம்ப வயிறு ஒத்துக்காமல் போய் ஒரு 2 டேஸாக சிவியர் ஸ்டமக் பெயினாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி காத்தால் போய் கடையில் தயிர் வாங்கின்னு வந்தேன். அது கொஞ்சம் லேட்டாகிடுது. மணி இப்போ தான் 10 10:15 தான் ஆறுது. அதுக்குள்ளே சாப்பாடு வேணும்னு ஒரே அழுக.
பரபரப்பாக பண்ணிட்டு இருக்கேன். எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை இப்போ தான் எழுந்து காஃபி குடிச்சுன்னு இருப்பா. நம்ம ஆற்றுல பாருங்கள் எவ்வளோ பரபரப்பாக இருக்குது தலையை. ஸோ ரைத்தா ரெடி ஆகிடுத்து. ஃபஸ்ட் கிளாஸாக சாதம் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா ரைத்தா. நேத்திக்கு வந்து மொசரு பஜ்ஜின்னு சொல்லிட்டு இந்த ஊர் ஸ்டைல் அந்த மேங்களூர் போண்டா மாதிரி இருக்கும், அது பண்ணினேன். கொஞ்சம் மாவு மீந்தது, அதை எடுத்து வச்சுட்டு அதையும் அப்படியே பொரிச்சு எடுத்துட்டேன், தொட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ பசி தாங்கலன்றா, சாப்பாடு கொடுக்க போகிறேன். சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், அப்பாவுக்கு கொடுத்து விட்றேன். ஸோ சண்டேக்கு உண்டான தலிகை ரெடி ஆகிடுது. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye bye all.